நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. திமுக இன்னைக்கு வந்து இந்த 5 ஆண்டுகளில் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், எல்லா நிலையிலையும் பெண்கள் வந்து கையிற நிலையில நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எதை கேட்குறாங்க? போன ஆட்சியில எதிர்கட்சியா நீங்க இருந்தபோது என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்களோ, வாக்குறுதி தருவோன்னு சொன்னீங்களோ, அதைத்தான் கேட்குறாங்க. தமிழகத்தின் எல்லா வணிகங்களும் வியாபாரங்களும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா அதை உற்பத்தி செய்யற தொழிலாளர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள்? போதை மருந்து கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிற ஒருத்தர் கூட நின்று போட்டோ எடுத்துக்கிறீங்க. ஞானசேகரன் சார் யாருன்னு கேட்டா, அந்த சார் யாருன்னு கேட்டா அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. படிப்படியா டாஸ்மாக் கடையை குழப்பீங்க. இப்ப என்ன செய்றீங்க? ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து போட்டி போறீங்க, உங்களுடைய வெற்றி வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கு மேடம்? மக்களுக்கு எப்போ யாராவது ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க? ஒருத்தர் 10 வருஷமா இருந்திருக்கிறாரு. இங்க இருந்த எந்த பிரச்சனைகளும் அவரால் தீர்க்க முடிஞ்சிருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக ஒருத்தர் உருவாகி எழும்பி வருகிறார்னா அவரை காலி பண்ணிடுறீங்க. காலி பண்ண பிறகு அது வழக்கு சிபிஐக்கு போகணும்னு கேட்டா சிபிஐக்கு போகாம இருக்கிறதுக்கு வழக்கு போகும். இந்த ஆட்சியாவது செய்யுமா? மனித உயிருக்கு இங்கு விலை இல்லாமல் போயிருக்கிறது. மனித உணர்வுக்கு மதிப்பில்லாமல் போயிருக்கிறது. நீங்கள் இந்த தேர்தலை திமுகவிடம் கொடுத்தால் ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளருமான திருமதி திலகபாமா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கங்க மேடம், எப்படி இருக்கீங்க? ஜோரா இருக்கிறேன். ஓகே மேடம், பெரம்பூர் தொகுதியில் வந்து நீங்கள் போட்டிட்டு இருக்கீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாமக வேட்பாளராக போட்டிட்டு இருக்கீங்க. இந்த தொகுதி இப்போ வந்து ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்கு. திமுக வந்து இந்த தொகுதியில் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குது. இப்போ திரு விஜய் அவர்களும் இங்கே போட்டிடுறாரு. இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து போட்டி போறீங்க, உங்களுடைய வெற்றி வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கு மேடம்? ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதி யாருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு? வழக்கமாகவே இது வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்கிறாங்க திமுகவினர். இன்னொரு சைடு விஜய் வந்து நிற்கிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டஃப்பாக இருக்குமே மேடம் இந்த களம், எப்படி இருக்கும்? மக்களுக்கு எப்போ யாராவது ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க? நீங்கள் வேட்பாளர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறத பற்றி பேசுகிறீங்க. ஒருத்தர் வந்து பொலிட்டிக்கல் பவர், இன்னொருத்தர் வந்து சினிமா பவர். ஆனால் மக்கள் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க? அவங்களுக்கு பலம் யார் கொடுக்க போகிறாங்க? அதை அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்களா? ஒருத்தர் 10 வருஷமாக இருந்திருக்கிறாரு. இங்கே இருந்த எந்த பிரச்சனைகளும் அவரால் தீர்க்க முடிஞ்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட பணி என்ன? அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு அவங்க தொகுதி என்ன எல்லையை தொட வேண்டும் என்று தீர்மானிப்பது. அப்படி இங்கே சட்டமன்ற உறுப்பினர் தீர்மானிச்சிருக்கிறாரா? நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் பாலம் அது கொண்டு வந்தோம், ரோடு போட்டோம், இங்கே ஃபைவர் பிளாக் வச்சோங்க. இது நகராட்சி தலைவர்கள் பண்ண வேண்டிய வேலைகள். அப்போ இங்கே அந்த திட்டமிடுதலே அவங்ககிட்ட இல்லை. முக்கியமாக மூங்கில் காடுக்கு பேர் போனது பெரம்பூர். ஆனால் எங்கே இன்னைக்கு நம்ம இரும்பு பிரிட்டிஷ் பீரியடில் வந்து இரும்பு நம்ம ரயில் தொழிற்சாலைகளுக்கு பேர் வாங்க. இன்னி வரைக்கும் அதன் பலனாக தமிழகத்தின் எல்லா வணிகங்களும் வியாபாரங்களும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. என் ஊர் நல்லா இருக்கணும்னா அதில் ரயில் ட்ராக் வரணும்னு கேட்குற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். ஆனால் அதை உற்பத்தி செய்கிற தொழிலாளர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள்? அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன? ஒட்டுமொத்த தமிழகத்தின் அத்தனை குப்பையும் இங்கே வந்து தான் டம்ப் பண்ணுறாங்க. அதுவும் 40 வருஷமாக இங்கே இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கே நேரம் இல்லாத போது அடுத்து என்ன செய்யுது? திமுக இன்னைக்கு வந்து இந்த 5 ஆண்டுகளில் ஒரு ஆணின் வருமானம் உயரவில்லை. பெண்ணின் அந்த குடும்பத்தில் நடத்துக்கிற பெண்ணின் செலவினம் என்னவா இருக்குது? கரண்ட் பில்லு, சொத்து வரி, உன்னுடைய செலவினங்கள் எல்லாம் கூடிடுச்சு. நீங்கள் நீ சம்பாதிச்சு கொண்டு வந்து உள்ளே வச்சாலும் டாஸ்மாக் சாயங்காலம் போயிருங்கிற நிலமை. ஒரு காலத்தில் சனிக்கிழமை மட்டும் போயிட்டு இருந்தது. இப்போ காலையில் 6 மணிக்கே கள்ள சந்தைக்கு போயிட்டு இருக்குது. இது பத்தாம கஞ்சா, எங்க பெண்களை பத்திரப்படுத்த முடியாமல் அப்படின்னு பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள். இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், எல்லா நிலையிலையும் பெண்கள் வந்து கையிற நிலையில நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எதை கேட்குறாங்க? போன ஆட்சியில் எதிர்கட்சியா நீங்கள் இருந்தபோது என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்களோ, வாக்குறுதி தருவோன்னு சொன்னீங்களோ, அதைத்தான் கேட்குறாங்க. 95% நிறைவேற்றிட்டு தான் சொல்கிறாங்களே மேடம்.
நீங்க சொல்லுங்க எத்தனை சதவீதம் நிறைவேற்றிருக்காரு? தூய்மை பணியாளர்களுக்கு நாங்க வந்த உடனே உங்க அரசு பணியை உறுதி பண்ணுவோம்னு சொன்னீங்க. எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ சொன்னீங்க. இப்ப என்ன செஞ்சீங்க? படிப்படியா டாஸ்மாக் கடையை குறைப்போனீங்க. இப்ப என்ன செய்றீங்க? போதை மருந்து கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிற ஒருத்தர் கூட நின்று போட்டோ எடுத்துக்கிறீங்க. ஞானசேகரன் சார் யாருன்னு கேட்டா, அந்த சார் யாருன்னு கேட்டா அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. இங்க நடக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக ஒருத்தர் உருவாகி எழும்பி வருகிறார்னா அவரை காலி பண்ணிடுறீங்க. காலி பண்ண பிறகு அது வழக்கு சிபிஐக்கு போகணும்னு கேட்டா சிபிஐக்கு போகாமல் இருக்கிறதுக்கு வழக்கு போடுறீங்க. இந்த ஆட்சியாவது செய்யுமா? இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைவரை நீங்க இதுக்கு ஒரு உரிய நீதி கிடைக்கணும்னு அரசுக்குள்ள நிக்கணும். அப்ப எங்க யாரு ஸ்டாரா இருக்கா? யார் இங்க பலமா இருக்கிறா? இவங்க 10 வருஷமா உள்ள சட்டமன்ற உறுப்பினர் எப்படி பலமானவரா நீங்க சொன்னீங்க? இது வரைக்கும் இங்க பெண்கள் யாருமே வேட்பாளரா வந்ததே கிடையாது. ஆமா இல்ல, சத்யாமணி முத்து அப்போ இருந்திருக்காங்க பெரம்பூர்ல. அதுக்கப்புறம் பெரம்பூர்ல மகளிர் யாரும் இல்லை இங்க. ரைட். இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இன்றைக்கு முதல் முறையா பெண்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பெண்களுக்கான குரல் கொடுக்க வேண்டிய, பெண்கள் பிரதிநிதியா ஒரு குரல் கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஸ்டார் என்னவா செய்ய போறாங்கன்னு நாங்க பொறுத்திருந்தா பார்க்கலாம். நான் இன்னைக்கு திமுகவை எதிர்த்து யாரெல்லாம் கலங்காங்கிறாங்களோ அவங்களெல்லாம் நான் நண்பனா பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கிறேன். ஏன்னா மக்கள் உறவாட்சி அவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கு. இதற்கிடையில இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான, பெண்களுக்கான இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சுத்தமா இருக்குதுன்னா எங்க குப்பையாகுது. இதை மாற்றுவதற்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறதுக்கு, செயல்படுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படும் என்ற தளத்துல நான் இங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படி என்ன மாற்றத்தை நீங்க கொண்டு வர விரும்புறீங்க? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க உரையாடி இருப்பீங்க, அவங்க கஷ்டத்தை சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன மேடம்? எப்பயுமே எல்லாத்தையுமே நான் 2 விதமா பிரிக்கிறேன். ஒன்று ஒட்டுமொத்த தமிழகம், இன்னொன்று அந்த பகுதிக்கான விஷயம். இங்க இப்ப கருவேல மரத்தை கூட நாங்க அழிக்கணும்னா எல்லாரும் வெட்டணும் தான் யோசிக்கிறோம். ஆனா நீங்க வெட்டினா போகாது. அதுக்கு பதிலாக அந்த இடத்துல நீங்க என்ன மரத்தை வைக்க போறீங்கிறது தான் அதை தீர்மானிக்கும். அடுத்து அந்த மரம் வளராம இல்லை, நீங்க வெட்டிட்டு போன பிறகு திருப்பி வேணுங்க. அப்ப இனி உங்களுக்கு இந்த குப்பைகளை ஒழிக்கணுங்கிறதுக்கு நீங்க அடுத்த மாற்றுதே ஒண்ணு. இதை மாற்றுங்கிறது தான் போராட்டம் நடக்குது ஒழிய இதை என்ன செய்யணுங்கிறது இங்க இல்லை. நான் வெளிநாடுகளில் இலக்கிய நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்கு நிறைய போயிருக்கேன். ஊருக்கு நடுவுலேயே குப்பைகளை, கழிவு நீர்களை சுத்திகரிப்பு பண்ற ஆலைகளை வச்சிருக்காங்க. ஒரு சின்ன வாடை கூட இல்லாம, ஒரு சின்ன தூசு கூட இல்லாம, ஒரு சின்ன காற்று மாசு கூட இல்லாம. ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த ரோட கிராஸ் பண்றீங்க, அதுக்கு எதுக்கு நிறைய கடைகள் இருக்கு, அதுல பணி செய்யறவங்க எல்லாம் அதை எப்படி நீங்க அது பழக்கப்படணும். நீங்க நீ ஒரு வீட்டுல ஆண்கள் எல்லாரும் தொழிற்சாலையில வேலைக்கு நிற்கிறாங்க, பிள்ளைகள் பூராவும் மருத்துவமனை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலை மாற்றுறதுக்கு கொஞ்சம் காமன் சென்ஸோட யோசிக்கணும், மனிதவியோட யோசிக்கணும். கமிஷன் கரப்ஷன் மட்டும் யோசித்தீங்கன்னா ஊர் போய் சேர மாட்டீங்க. அதுதான் இங்க பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கு இப்போ உதாரணமா சிவகாசியில ஒரு இரவுல வெடிமருந்து கடை வெடிக்குது, பட்டாசு கடை, பக்கத்துல இருந்த வீடு 7 வீடு இடிஞ்சு விழுந்தது. நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கைபறிச்சுட்டு போன நேரத்தில், இல்லை இவர்களுக்கு நீங்கள் அரசு 5 வீடுகளை கொடுக்க வேணும்னு நாங்கள் போய் நின்னோம். 7 குடும்பம் 7 வீடுகள் கொடுக்கணும், பேரிடர் வந்தால் தாங்க கொடுப்போம் அப்படின்னாங்க. அப்படிதான் சட்டம் இருக்கு. சட்டத்துக்காக மக்கள் இல்லை, மக்களுக்காக தான் சட்டம். இங்க எப்படி சுனாமியா வரப்போகுது, வெள்ளமா வரப்போகுது, இங்க பேரிடர் வெடி விபத்து தான். இவங்களுக்கு வீடுகள் கொடுக்கணும், போராடி அதை கேட்டு அவங்களுக்கு வாங்க. அப்ப அந்த ஒரு இது இல்லைன்னா மாற்று என்ன? ஏற்கனவே போன ரூட்ல தான் போவேங்கிறது தான் இங்க இருக்கிற அரசியல் நிலைமை. அது இல்லாத தேவைகளுக்கு ஏற்ப மக்களுக்காக சட்டங்களை உருவாக்குற ஒரு இடம் வேணும். அதற்கு நான் கொஞ்சம் பட்டிவரம்பட்டி சுயமரியாதை மண்ணிலிருந்து பழக்கப்பட்டிருக்கிறேன். அந்த அவருடைய ரத்தம் கொஞ்சம் ஓடுது, எனக்குனால அதை செயல்படுத்த முடியும் என்று நான் நம்புறேன். ஓகே மேடம், கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர்ல நின்னீங்க, அமைச்சர் திரு ஐ பெரியசாமி எதிர்த்து. அங்கேயும் நீங்க ஒரு தோல்வியை தழுவுனீங்க. இப்போ அங்கே இருந்து இப்ப பெரம்பூர்ல நிக்கிறீங்களே மேடம், வேற மாவட்டத்தை இங்க நிக்கிறீங்களா? உங்களுக்கு எப்படி வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா? அந்த நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நீங்க எல்லாருமே எப்படி பழகிறோம்னா, அரசியலை என் சாதி இருக்குதா அல்லது நான் இங்க பழகிட்டேனா, மக்களுக்கு வேலை செய்யணும்னு வரீங்க. நீங்க ஒரு தொண்டனா வரீங்க, நீங்க எங்க நின்னாலும் இந்த பகுதி பிரச்சனை என்னன்னு பார்த்து செய்யக்கூடியவங்களா தானே சட்டமன்ற உறுப்பினராக வரணும். பிரிட்டிஷ் பீரியட் முதல்ல நம்மளுக்கு சமுதாயவாரி பிரதிநிதித்துவத்தை உருவாக்கணும். அன்னைக்கு ஓட்டர்ஸ் லிஸ்ட் அவன்கிட்ட இல்லை, வேற வழி எல்லாம் உருவாக்கணும். இன்னைக்கும் நம்ம பிடிச்சிட்டு தொங்குறோம். எந்த ஒரு மக்கள் பணியாற்ற நினைக்கிற ஒருத்தவங்க
நான் எந்த தொகுதியில் நின்னாலும் இந்த தொகுதிக்கான பிரச்சனையை நான் சந்திக்க முடியும் அப்படின்னு சவால் விடுறதுக்கு தயாராக இருக்கணும். எனக்கு அந்த தெம்பு இருக்குன்னு நான் நம்புறேன். திண்டுக்கல் பதில் முழுக்க திமுக எதிர்த்து திண்டுக்கல் முழுக்க நின்ற போது நீங்கள் சொன்னீங்க ஐ பெரியசாமி, நான் வந்து ஒரு ஓட்டுக்கு 1 பைசா கூட கொடுக்காம 1,24,000 ஓட்டு வாங்கியிருக்கிறேன். அப்ப அவரு காசு கொடுத்தாரு இல்லைன்னு யாராவது சொல்லுங்க. நானே பிடிச்சி கொடுத்தேனாங்க. இல்லைன்னு யாராவது சொல்லுங்க. எவ்வளோ கொடுத்தாங்க? வாக்கு சாவடியிலேருந்து வெளியே வரும்போது ஒவ்வொருத்தர் வேஷ்டிக்குள்ளேயும் எத்தனை குவார்ட்டர் பாட்டில் போடப்பட்டது. நீங்கள் ஒரு இடத்துல தவறு நடந்தால் படிக்கலாங்க. ஊர் பூரா தவறு நடக்கும்போது நான் எங்கே பிடிக்கிறது? இங்கே தான் எங்களுக்கு சிக்கல். நான் இவ்வளவுக்கப்புறமும் ஒரு மனிதனை விலை பேச மாட்டோம் என்று உறுதியாக நிற்கிறோம். நம்மளுக்கு எல்லாருக்கும் பயன்படுது. அப்போ நம்மளுக்கு 500 ரூபா கொடுக்க மாட்டாங்களா, 1000 ரூபா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. இதை அந்த 500 1000 விட அந்த 500 1000 நீங்களே சம்பாதிக்கிறதுக்கும் இல்லது உங்களுக்கான செலவினங்கள் இல்லாமல் போவதற்கும் வழிவகை பண்ணால் எவ்வளோ பெரிய சமுதாயம் மாற்றம் வரும். கரெக்ட் மேடம். இப்போ நீங்கள் கூட பாமக சார்பாக அந்த அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சாப்பாடு திட்டம் மேடம். அது நல்லா இருந்துச்சு. அது வந்து உண்மையிலே செயல்படுத்த முடியுமா? மக்கள் மத்தியில் எப்படி மேடம் வரவேற்பு எப்படி இருக்கு? நீங்கள் டாஸ்மாக் கடையை செயல்படுத்த முடியும்னு நம்பிட்டீங்க. அன்னச்சத்திரம் எல்லா இதுலேயும் அன்னச்சத்திரங்கள் வச்சிருந்த காலங்கள் இன்னைக்கும் இருந்துட்டு எப்படியும் ஒரு சமுதாயத்தில் உழைக்க முடியாதவன் இயலாதவன் ஒரு கட்டத்தில் இருந்துட்டு தான் இருப்பான். நீங்கள் சுவிட்சர்லாந்து போனீங்கன்னா இவனுக்கு இன்னைக்கு வேலை இல்லைன்னா அவனுக்கு அரசு பொறுப்பு எடுத்துக்கும். 70 வயதுக்கு மேலே உழைக்க முடியாதவர் ஒரு டிபெண்டாக இருக்கிறாருன்னா அவருக்கு அரசு பொறுப்பு எடுக்குது. ஏன் உங்களால் அது செய்ய முடியாது? உணவு பிரதானம். நீங்கள் வயிற்றுக்கு இல்லைன்னா ஒரு மனுஷனோட குணம் என்னவாகும்னே யாருக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஆட்சியில் வந்து அம்மா உணவகம்ன்றதே வந்து நல்ல ஏற்பாடு செயல்படலன்ற குற்றச்சாட்டு இருக்கு. நல்ல ஏற்பாடு. உண்மையிலேயே எந்த அரசியல்வாதி பணமும் கரையாது. இங்கே வந்து எந்த அரசியல்வாதி வேணாலும் அவங்க பணத்தை எடுத்து இங்கே செய்யலாம். அந்த உணவகங்களை யாரோட பணமும் கரையாது. ஆனால் இங்கே செய்ய தயாராக இல்லை. இவங்க வந்து அம்மா உணவகம் ஒரு பேர் நிலைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்தட்ட அம்மாங்கிற பேரை அழிக்கணுங்கிறதுக்காக நீங்க அப்பான்னு ஸ்ட்ராட்டஜி வைக்கிறீங்க. யூ ஆர் வாண்ட் டு மேக் எ ஸ்ட்ராட்டஜி ஒன்லி. அவங்க வந்து மக்களுக்கு தீர்வு கொடுக்க விரும்பல. ஸ்ட்ராட்டஜி தான், பிஆர் ஒர்க் தான். மேடம் அப்போ அந்த மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், இன்னும் பல திட்டங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எடுபடாதுன்றீங்களா மேடம்? நீங்க இப்போ போய் ஜனங்கிட்ட கேட்டு பாருங்க. உங்களுக்கு கொடுத்தாங்க இல்லைங்க. ஆமா, அது ஏன் பணம் தானே கொடுத்தாங்க. அவங்க கொள்ளையடிச்சிட்டு போன பணம் தானே. லட்சம் கோடி ஊழலா செய்தியில் பேப்பர். என்னைக்கு கலைஞர் டிவின்னு 1 வருட தூரம் மக்களுக்கு போய் உட்காந்துச்சோ அன்னைக்கு தான் 1,76,000 கோடி ஊழல்ங்கிற செய்தியும் ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டான். அவங்க விரிச்ச வலையிலேயே அவனே உழுவாங்கிறது இதுதான். அந்த நியதி வந்து இந்த தேர்தலையும் நிகழும். காலம் மிக சரியான விஷயத்தை நகற்றும் என்பதில் நான் 100% நம்பிக்கையாக இருக்கேன். அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் நான் பிறந்த தொகுதி, நான் வாழ்கிற இடம், இல்லை எனக்கு இங்கன்னா எனக்கு ஓட்டு கிடைக்கும், இவங்களை எனக்கு ரொம்ப பழக்கம், இப்படியெல்லாம் நான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு ஒட்டுமொத்தமான இந்த பகுதியில் இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்டவருக்கு எதிராக பாமக இருக்குதுன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனால் அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் ஒரு தலைவன் உருவானவனை காலி பண்ணது, அதை கேள்வி கேட்காமல் இருப்பது, அந்த சிபிக்கு போன தடுத்து கொண்டு இருப்பது திமுக அரசு. அப்போ அவங்ககிட்ட நீதி எங்கே இருக்குது? சமூக நீதி எங்கே இருக்குது? சமுதாய தலைவர் உருவாகிறத நான் தப்பே சொல்ல மாட்டேங்க. ஒன்று சேர்றதுக்கு என்ன வேணாலும் செய்யுங்க. பிளவுவாக இருந்தால் நம்மளுக்கு வேண்டாம். அந்த ஒன்றுபடுவதற்கான வாய்ப்புகளை இல்லாமல் செய்துட்டு இருக்குது. சமூக நீதி இல்லை, பெண்களுக்கு நீதி இல்லை, எல்லாவற்றிலும் போதை. எங்களுக்கு வாழ்வியல் நீதி கிடையாது. அடிப்படை என்னால் வாழ முடியும். என்னால் என் குழந்தைய நாளைக்கு 100% கண்ணியவானா வளர்க்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ஒரு மருத்துவமனையில் அந்த கிட்னி முறைகேடு நடந்துச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அவருக்கும் இப்போ சீட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொருக்க சொல்லுங்க. கிட்னி முறைகேடு மேடம். பரவாயில்ல, இதெல்லாம் தெளிவாக ஆயிட்டீங்க நீங்களும். அப்புறம் மதுப்பிரியர்கள் இனிமேல் சொல்லுவீங்களா? கிட்னி திருட்டுன்னு சொல்லுங்க. கிட்னி ஏங்க தவறுன்னு சுட்டி காமிங்க. ஓகே. ரொம்ப கெட்டிக்காரத்தனமா 5000 ரூபா லஞ்சம் கொடுத்து பேப்பர் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவீங்களா? அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். அவருக்கே வந்து மறுபடியும் சீட்டு கொடுத்துருக்காங்களே மேடம், இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதில் தான் அவங்களுக்கு பணம் வருது. மனித உயிருக்கு இங்கு விலை இல்லாமல் போயிருக்கிறது. மனித உணர்வுக்கு மதிப்பில்லாமல் போயிருக்கிறது. நீங்கள் இந்த தேர்தலில் திமுகவிடம் கொடுத்தால் அவங்க கொடுக்குற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வெறும் 5000 கொடுக்குறது தான் பேசுகிறீங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் உதயநிதி வரும்போது அங்கே எல்லாருக்கும் என்ன கிஃப்ட் பாக்ஸ் போகுதுன்னு வரைக்கும் யாருக்கும் தெரியாத ரகசியம் இல்லை. இந்த தொகுதியிலேயே நடக்குதா மேடம்? நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா?
கொஞ்சம் பொறுங்க, சில விஷயங்களை நாங்க வெளியே கொண்டு வருவோம். ஆனா சும்மா பேசக்கூடாதுல்ல. குற்றச்சாட்டு வந்து நம்ம ஆதாரத்தோட தான் ஆதாரத்தோட பேசணும். அதுக்கான வாய்ப்புகள் வரும். அதை விட வந்து இதுக்கு இவங்களை திருட்ட கண்டுபிடிக்கிறத விட நாங்க என்னெல்லாம் செய்ய முடியும்னு இந்த பகுதியில பேசுறது. குறைந்தபட்சம் ஆத்தூர் தொகுதி பேசுனீங்க, 20 வருஷம் அங்க சட்டமன்ற உறுப்பினர் இந்த ஐபெரியசாமி. ஒரு அரசு கல்லூரி இருந்துச்சான்னு கேளுங்க. நாங்க போய் தேர்தலில் பேச்சுக்கு அரசு கல்லூரி ஏன் இந்த பகுதியில இல்லைன்னு கேட்ட பிறகு வாடகை கட்டத்துல அரசு கல்லூரி அதுக்கப்புறம் கொண்டு வர்றாங்க. அப்போ நமக்கு என்ன கேட்கணும் தெரியலங்க. நான் அன்னாட கஷ்டப்படுறேன். எனக்கு ஒரு 500 ரூபாயை பார்த்தா பெரிய தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்கு. இந்த நிலைமையிலேயே நீ வச்சிருந்தா தான் இந்த 500க்கும் 1000க்கும் இவன் ஓட்டு போடுவான். அப்படி வந்து இதை எழுத்து ஏன் நீங்க இளைஞர்கள் இவ்வளவு யூடியூபர்ஸ் உருவாறீங்க? ஆனா நம்ம லைக்ஸுக்கு எங்க போறோம்? ஆனா உண்மை என்ன பேசணும், உண்மையை பேசி பாருங்க, ஜனம் உங்களோட கூட நிற்கும். நீங்க சொன்னீங்க மேடம், ஆத்தூர் தொகுதியில வந்து அந்த மக்களை வந்து இன்னும் 500 1000க்கே வந்து கையேந்திர அளவுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களே. இப்ப பெரம்பூர் எல்லா தொகுதியிலையும் அந்த 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 சாலிட் ஓட்டை நம்பித்தான் இவங்க வாழ்றாங்க திமுக. ரெண்டாவது விஷயம் எஸ்ஐஆர். ஒவ்வொரு தொகுதியிலையும் பெரியசாமி 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாருன்னு காலம் வைத்தினால 1 லட்சம் ஓட்ட காலி பண்ணி இருக்கிறாங்க. அப்போ இனிமே யாராவது என்கிட்ட பெரியசாமி 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றாருன்னு சொன்னா ரொம்ப காண்டாயிரம். அது எல்லாமே திமுகவுடைய வாக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? அது நீக்கிறது எல்லாமே வந்து திமுகவுடைய வாக்குன்னு எடுத்துக்கலாமா, இல்ல கள்ள ஓட்டு போட்டதுன்னு எடுத்துக்கலாம்? இது நம்ம சரியா 3 மணிக்கு மேல ஒவ்வொரு பூத்துலயும் என்ன நடக்குதுன்னு நென்கூட பார்த்தாங்க. ஆசிரியர்கள் எல்லாரும் அன்னைக்கு அவங்களுக்கு உதவுனதுக்கு இன்னைக்கு நடுத்தருவில் நிக்கிறாங்க சொல்றாங்க. அன்னைக்கு அந்த ஆசிரியர்களை வந்து நான் உண்மையில என்ன விரும்புறேன்னா, ஆசிரியர்கள் நேர்மையா முந்தி படிக்கிறத வரைக்கும் ஒழுக்கத்தையும் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்போ அவங்க 40 லட்சம் கொடுத்துதான் வேலைக்கு வர முடிஞ்சதோ எங்கிட்ட ஒழுக்கத்தை பத்தி சொல்லி கொடுக்க முடியும்? இன்னைக்கு ஆசிரியர்களை ஒவ்வொரு தலைமை ஆசிரியரும் எங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிளாக் போர்டு கொடுங்க, எங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெஞ்ச் வாங்கி போடுங்க. அரசு பள்ளிக்கூடத்துக்கு ஒதுக்கின நிதியில கூட செய்ய முடியாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? ஏன் தலைமை ஆசிரியரை கையேந்து விடுறீங்க? அப்புறம் அவர் எந்த அடிப்படையில அவர் வந்து தலை நிமிர்ந்து மாணவனுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கு இருந்த ஆசிரியர்கள் கண்ணியத்தோடும் வீரத்தோடும் நின்னாங்கன்னா அவங்க வந்து கெத்தா வந்து நின்னாங்க. யார்கிட்டையும் எந்த இடத்துலயும் மண்டியிட்டது இல்லை. இப்போ கூட நகராட்சி துறையில கூட அந்த பணி நியமனத்திலயும் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு கோடி வலை? 885 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. எல்லாமே கோடி தான். நமக்கு தெரிஞ்சது தெருக்கோடி, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் லட்சம் கோடி. அதுல வர எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம இருக்காங்களே மேடம். இன்னும் அமைச்சர் அதான் நானும் கேட்டு பாக்குறேன். அவரு அப்பாவுக்கு காது கேட்க மாட்டேங்குது, 70 வயசு ஆயிடுச்சு, என்ன செய்யறது? அதையும் மீறி வந்து திருச்சியில அவர் வந்து ஜெயிச்சிருவாருன்னு சொல்றாங்க. எல்லாம் நம்பிக்கையில இருக்காங்க. அடுத்த வாட்டியும் திராவிட மாடல் 2.2 ஆச்சு தான் கன்ஃபார்ம் பண்றாங்களே. அவங்க தொண்டர்களுக்கு அப்படித்தானே சொல்லி ஆனோம். ஏன்னா ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. லட்சம் கோடி ஊழல தனி ஒரு மனுஷனா கொள்ளையடிக்க முடியாதுல்ல. எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்கன்றீங்க. தெளிவா பிரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க கீழே இருக்கிற ஜனம் இருக்கே, இவங்களுடைய ரத்தம் உசுறு உணர்வு எல்லாத்தையும் உறிஞ்சு அங்க மேல ஒரு டீம் வாழ்ந்துட்டு இருக்கு. பொதுச்செயலன் தான் தாங்காது தமிழ்நாடு. ஓகே மேடம், இப்போ பெரம்பூர் தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன மேடம்? உங்கள்கிட்ட எதுவும் சொன்னாங்களா? அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க வளர்ச்சி அடைய? எடுத்தோடனே அவங்க குப்பை மேடத்தான் பேசுறாங்க. எங்களுக்கு இது வேண்டாம், எங்களால வாழ முடியல. ஈவன் நீங்க கால்வாய் கூட பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம நீராதாரங்களை பூரா சாக்கடைகளாக மாறி வைத்திருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு சுத்திகரிப்புக்கான எந்த விஷயங்களும் இங்கே இல்லாமல் போயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இருக்கிற பிரச்சனை இங்கேயும் இருக்கு. உழைக்கின்ற மக்கள் பூரா போதை கலாச்சாரத்துக்கு உள்ள சிக்கிட்டாங்க. அப்போது பிள்ளை பையனையும் காப்பாற்ற முடியல, வெளியே போகிற பொம்பளை பிள்ளையும் காப்பாற்ற முடியல. இது எல்லாம் போதுங்க. டாஸ்மாக் கடையை மூடுறவங்க வேணும்னு கேட்குறாங்க. டாஸ்மாக் கடையை நான் அடிச்சு நொறுக்கி 15 நாள் சிறையில் இருந்தேங்கிற செய்தி இவங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அது பெண்கள்கிட்ட வருவீங்களா, வந்தா கடையை மூடுவீங்களான்னு கேள்வி இருக்கு. உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அது கண்டிப்பா அடுத்து வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்துச்சுன்னா டாஸ்மாக் கடை மூடப்படும், டவுட்டே இல்லை. இதுல நிறைய சிக்கல் இருக்குங்க. நான் வந்து அதை மூடணும்னு ஆசைப்படுறேன். இந்த மதுவிலக்குங்கிறது கூட குஜராத்தில் கொண்டு வந்திருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்த கடைகள் மூடுறதுங்கிறது இல்லை. ஒரு ஆள் எவ்வளவு அவன் கன்சியூம் பண்ணலான்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, படிப்படியா குறைக்கலான்றீங்க. படிப்படியா இல்லை, ஒரு ஒரு மட்டத்துக்கு கொண்டு வந்துடுறது. நீ வந்து இதுக்கு மேல இது பண்ண முடியாது. ஏன்னா இங்க வந்து ஒட்டு மொத்தமா முழுக்க போதைக்குள்ள அழுத்தி வச்சிருக்கிறாங்க. நான் வந்து ஆனா கள்ளுக்கடை திறந்துக்கலாமா அப்படின்லாம் கேட்குறவங்க எல்லாருக்குமே நான் எதிர்ப்பு ஒரே கேள்விதான். உங்க வீட்டுல உங்க பெண்களை
நீங்கள் கள்ள குடிக்க அனுமதிப்பீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பெண்ணுக்கு என்ன நியதி சொல்கிறீங்களோ அதை நீங்களும் கடைப்பிடி. உங்கள் உடலை கெடுத்துக்கிற ஒரு விஷயத்த எதற்காக நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய கடைகளை திறந்து கொண்டு வந்து சேர்க்கணும்? ஓகே, நிறைவாக ஒரு கேள்வி மேடம். இப்போ வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து தனியாக இப்போ செயல்பட்டு இருக்காரு, அன்புமணி அவர்கள் தனியாக செயல்பட்டு இருக்காங்க. இப்போ அது அவங்க வந்து பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இன்னமும் பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு வந்து மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதில் என்ன, இப்போ நீங்கள் தலைவரோட உரிமை மிக்க தலைமுறை காக்க பயணம் பார்த்தீங்க, அதில் எங்கேயாவது மக்கள் இல்லாமல் போகிறது தொடி பார்த்தீங்களா? ஒட்டு மொத்தமாக இன்னும் சொல்ல போனால் தன்னெழுச்சியாக திமுக இன்னைக்கு கூட்டத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு கேட்டுக்கிங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கு எவ்வளோ கூட்டு போகிறாங்க இன்னைக்கு. ஆனால் பாமக ஒரு கூட்டம் கூட்டுகிறது என்றால், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வருகிறார் என்றால் திரண்டு வருகிற கூட்டம். இன்னைக்கு அந்த வன்னிய சங்க மாநாடு, சித்ரா பௌர்ணமி மாநாடு எவ்வளவு மிக பிரம்மாண்டமாக நடந்தது. யார் எங்கே பணம் கொடுத்து யார் இது பண்ணாங்க? தன்னெழுச்சியாக வந்தாங்களா? ஆமாம், எல்லாரும் அவங்க சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வந்தாங்க. இல்லை நம்ம ஊர் திருவிழாவில் நாங்கள் சாப்பாடு ஆக்கி போடுறோம்ல அப்படிங்கிற துணியில் எல்லாரும் சாப்பாடு ஆக்கி போட்டாங்க. நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஹாட் பேக்கில் பேக் பண்ணி அதை பேக் பண்ணி கொண்டு போய் வச்சு அது நல்லால ஊசி பிரித்து காலையில் வச்சு பேக் பண்ணி தூக்கி போகிறோம். அது இல்லை, உணர்வு பூர்வமாக என் குடும்ப விழாவுக்கு நான் போகிறேன் அப்படின்னு வரும்போது எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் எந்த நம்பிக்கையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்க்க வந்தது? இன்னைக்கும் எல்லாருக்கும் படித்த இளைஞர்களுக்கு தெரியும், படித்தவர், புள்ளி விவரங்களை எந்த பேப்பரும் இல்லாமல் விரல் நுனியில பேசக்கூடியவர், விவரங்கள் என்ன தகவல்கள் மட்டுமில்லை தீர்வுகளையும் சொல்லக்கூடியவர். உண்மையாக நான் ஒரு பத்திரிக்கையில் ஒரு உட்காந்து பேசிட்டு இருக்கோம், சொன்னாங்க இஸ் ஆர்கானிக் லீடர் அப்படின்னாங்க. ஆனால் யாரும் வெளியே இதை ஒத்துக்க மாட்டேங்குது. ஊடகங்களும் பேக்கேஜா மாறி போனதன் விளைவு. ஓகே மேடம், உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி மேடம். நன்றி.